ஹாய் ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு 10 ஏக்கர் சைட்டுக்கான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் லேண்ட் சம்மந்தமான போகிற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மெசேஜில் வரும் சார். ஓகே, இந்த 10 ஏக்கருக்கு ஃபீல்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு தென்னை மரத்தை இருக்குது இல்லைங்களா? இந்த தென்னை மரத்துலேருந்து நம்மளுக்கு தார் ரோடு முகப்பு சார். அதை தெரிந்து பாருங்கள். அதிலிருந்து ஒரே ஸ்ட்ரெயிட்டாக போனோன்னா நம்மளுக்கு 750 அடி தார் ரோடு ஃப்ரண்டேஜ் வருதுங்க. இந்த தென்னை மரத்துலேருந்து அந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில் போய் டச் ஆகிடுதுங்க. ஓகேங்களா? இந்த ரோடு வந்து கொஞ்சம் கிராமத்து ரோடு, மெயின் ரோட்டில் போய் டச் ஆகிடுது. இது கட் ரோடுங்க. இது வந்து பஞ்சாயத்து நெல்கலங்க. பஞ்சாயத்தில் நெல்கலம் போட்டிருக்காங்க. அது கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டு. அதுக்கு இந்த இடத்துல மட்டும் அதுக்கு முன்னாடி நம்ம ஃபீல்டு வருங்க. ஓகேங்களா? பட்டா இந்த நெல்கலத்துக்கு முன்னாடி நம்ம ஃபீல்டு வரும். முன்னாடி வந்துட்டு அது ஒரு பனைமரம் கை கட்டுற பாருங்க, அந்த இடத்துக்கு போயிட்டு கட் ஆகிட்டு ரோடு பக்கத்தில் நம்மளுக்கு பட்டா வந்துடும். அப்புறம் அங்கேருந்து டைரெக்டாக ஒரு 600 அடிக்கு நம்மளுக்கு ஃப்ரண்டேஜ் சார். அது முள்ளுத்தோப்பு மாதிரி தெரியுது பாருங்கள், அது வரைக்கும் ஃப்ரண்டேஜ். இந்த பனஞ்சாலை வரைக்கும் அப்படியே ஒரே பாக்ஸாக வரும் சார். ஓகேங்களா? சாயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெட் சாயில் தான் சார். நல்ல கொல்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா வண்டி நிற்கிறது இல்லைங்களா? அது கண்ணாண்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லே அவுட் சார். டிடிசிபி ரெரா அப்ரூவ்டு லே அவுட் போட்டிருக்காங்க. அந்த லே அவுட்டோட ரோடு வந்து நம்ம சைட்டில் முட்டுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு வீட்டு மனையும் இவரு வாங்கி வச்சிருக்காரு சார். டிடிசிபி ரெரா அப்ரூவ்டு அண்ணாண்ட லே அவுட் போட்டிருக்காங்க. அந்த லே அவுட்டுக்கான வழியிலேயே நம்ம வரலாம். நம்ம இடத்துல வழி வந்து முட்டுறதுக்கு பக்கத்தில் ஒரு வீட்டு மனையை வாங்கி வச்சிருக்காரு சார் அவரு. ஓகேங்களா? 1330 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீட்டு மனை வாங்கி வச்சிருக்காரு. இது எல்லாமே நம்மளுக்கு ஃபீல்டு சார். சைட் வந்து பார்த்தீங்கன்னா வந்தாவாசி டு ஆரணி ஸ்டேட் பைபாஸ்ல இருந்து சரியாக 1 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்தோம்னா நம்மளுக்கு இந்த சைட் வந்துடும் சார். அதே மாதிரி சேலம் டு சென்னை 8 வழிச்சாலை வருது இல்லைங்களா? அந்த 8 வழிச்சாலை வந்து நம்ம சைட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி மார்க் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து 8 வழிச்சாலை வருது. ஃபியூச்சரில் நம்மளுக்கு ஒரு நேஷனல் பைபாஸ் கிடைக்கிது 2 கிலோமீட்டரில். லேண்டோட வேல்யூ நல்லா இருக்கும். அப்புறம் சைட்டோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சென்டோட விலை 20,000 சொல்கிறாங்க சார். ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் தாங்க. ஓகேங்களா? ஏன்னா கிணறு சர்வீஸ் இல்லை. நம்ம இது காரணமாக வச்சு நெகோஷியபிள் பண்ணி ஒரு நல்ல ப்ரைஸுக்கு பண்ணலாம். பக்கத்தில் எல்லாமே ஃபார்ம் ஹவுஸ்லாம் போட்டிருக்காங்க. அது ஃபென்சிங் இருக்குது பாருங்கள். அது எல்லாமே ஃபுல்லாக ஃபார்ம் ஹவுஸுங்க. ஓகேங்களா? வேறு ஏதாவது டவுட்னா எனக்கு கால் பண்ணுங்கள். வீடியோவில் என்னுடைய நம்பர் கொடுக்குறேன். ஒரு நல்ல ப்ரைஸுக்கு பண்ணலாம். 10 ஏக்கர் ஒரே ஃபீல்டு ஸ்கொயராக கிடச்சிருக்கு. ஸ்டேட் பைபாஸ்லேருந்து நம்மளுக்கு 1 கிலோமீட்டரு, நேஷனல் பைபாஸ்லேருந்து 2 கிலோமீட்டரில் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? வந்தாவாசி டு ஆரணி ரோட்லேருந்து ஒரே 1 கிலோமீட்டரில் தான் இருக்குது. சைட் பிடிச்சிருந்தா என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.